தஞ்சை மாவட்டம் திருவையாறில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அப்பர் கைலைகாட்சி விழா, சேர்ந்த இசை விழா என சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பாக சேர்ந்து இசை நடைபெறும். சேர்ந்து இசையானது ஐயாரப்பர் திருக்கோவிலின் திருவோலக்க மண்டபத்தில் தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியர் சுவாமிகளின் தலைமையில் கட்டளை தம்பிரான்கள், ஓதுவாமூர்த்திகள், இசைக்கலைஞர்கள் என ஆயிரக்கணக்கானோர் சேர்ந்து இசையில் பங்கு பெற்று வீணை, வயலின், தபேலா போன்ற இசைக்கருவிகளை கொண்டு இசைக்கப்பட்டும் திருமுறை சேர்ந்து இசை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐயாரப்பர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அப்பர் கைலை காட்சி வெகு சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அப்பர் கைலை காட்சியை கண்டு தரிசனம் செய்தனர். அப்பர் திருமுறை பாடி நாட்டில் திருவாமூரில் வேளாளர் குலத்தில் புகழானாருக்கும் மாதினியாருக்கும் திலகவதியாரியின் தம்பியாக பிறந்தார். பிள்ளை திருநாமம் மருள்நீக்கியார். சமன் சார்ந்த தர்மசேனராய இடுக்கனூர் பெருமானால் சூளை நோய் தவிர்ந்து திருநாவுக்கரசரானார். தலையாத்திரையை மேற்கொண்டு ஐயாற்று திங்களூரில் அப்பூதி அடிகள் மகன் பாம்பு கடித்தவனை பிழைப்பித்து திருவீழிமலையில் பஞ்சம் தவிர்த்து மறைக்காட்டில் மறைக்கதவு திறந்து பல தலங்கள் சென்று காலத்தி சென்ற பொழுது கல்லையும் கண்டால் என்ற ஆவுள் தூண்ட கைலை சென்றார். இடையில் இறைவன் முனிவர் வடிவில் உம்மால் முடியாது மீள்க என்றபோது ஆளும் நாயகன் கைலையில் இருக்க கண்டலால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்றார். இவரது உள்ள உறுதி கண்ட இறைவன் மகிழ்ந்து பக்கத்திருந்த பொய்கையில் மூழ்க செய்து பழுதில் சீர் திருவையாறில் கான் என்று பணித்தார். அவ்வாறே அப்பர் பெருமான் மூழ்கி ஆடி அமாவாசை நாளில் ஐயாற்று திருக்குளத்தில் வந்தெழுந்தார். கைலை காட்சி அளித்த ஐயாற்று ஆலயத்தை கண்டு மாதர்பிறை கன்னியான என தொடங்கும் பதிகம் பாடி மகிழ்ந்தார். இன்றும் ஆடி அமாவாசை கைலை காட்சி வியாழக்கிழமை நடைபெற்றது. காலையில் திருவையாறு காவேரி ஆற்றில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி ஐயாரப்பரை தரிசித்து ஆலயத்தில் வழிபட்டு சென்றனர். மதியம் பஞ்சமூர்த்திகள் புறப்பட்டு திருவையாறு காவேரி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இரவு ஐயாரப்பர் ஆலய தென்காயலத்தில் போற்றப்படும் அப்பர் சன்னதியின் அப்பர் சிவபெருமானின் காட்சி கொடுக்கு ஆடி அமாவாசை அப்பர் கைலை காட்சி நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களும் வந்து வழிபட்டனர். சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் அன்னதானத்தில் பங்கேற்று சிறப்பாக செய்திருந்தனர். திருவையாறு இரவு முழுவதும் விழா கோலம் பூண்டது. எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. விழா ஏற்பாடுகளை தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் ஆலய பணியாளர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியிலேயே 25 ஆண்டுகளாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தேன். தற்பொழுது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. எல்லோரும் எங்களிடம் விழா கோலம் காண்பவர்களுக்கும் வீட்டிற்கு திருவிழா போல் கொண்டாடுபவர்கள் என்று தெரிவித்தார்கள். நேரில் வந்து பார்த்த பொழுது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் என உயர்நீதிமன்ற நீதிபதி சவுந்தர் வாழ்த்துரையும் வழங்கினார். இதில் மற்ற ஆதீன கருத்தார்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்நிலையில் எளிய முறையை சுந்தர பெருமானுடைய தேவார திருமுறையோடு சொல்லி
இப்பொழுது நிறைவாக செந்தமிழ் சுந்தரர் பெருமானுடைய திருநொடித்தாமலை என்று சொல்லுகிற அற்புதமான திருப்பெயரை திருப்பதிகம். அவர் ரொம்ப அழகா சுவாமி துருத்தி சுடரே தூயனைத்தானா சொல்லாய் கல்லாரா பருத்தி நியமத்து உரைவாய் வெளிவாய் கற்றானாய் திருத்தி திருத்தி என் சிந்தை இடத்துக்கு ஈராயா கைலாயம் அதாவது நிறைய பார்க்கலாம். ஆனால் சுந்தரம் திருநொடித்தாமலை என்றுதான் அருள் செய்வார். இந்த மாதிரி ஒரு 2 இடங்களில் மட்டும்தான் கைலாயம் என்கிற அந்த தொடரை வைத்திருக்கிற அருமையான அந்த சாதனை கொண்டு செல்கின்ற பொழுது இணையவர் கூடாம் என்னும் தானியம் செல்ல தானியனை முன்படைத்தான் எனும் மாலை மான வன் தொண்டர் பாடி முன் அணைந்தனர் மதி நதி பொதிவேணி தேனலம்பு தன் கொன்றையார் திரு